வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஆஸ்கியா கார்டனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அறுவடை தான். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடியில் தழையெல்லாம் பிச்சதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், கத்திரிக்காய் பெருசாக ஆக மாட்டேங்குது, சின்ன சின்ன கத்திரிக்காயாவே காய்க்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். நம்ம கத்திரிக்காய் செடியில் இருக்க தழையெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா கத்திரிக்காய் பெருசாக காய்க்கும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் நம்பலைன்னா நீங்களே பாருங்கள். நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க கத்திரிக்காய் செடி எவ்வளோ பெரிய கத்திரிக்காயாக காய்ச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறையா கத்திரிக்காய் நம்ம பிச்சுட்டு அறுவடை செஞ்சுட்டு போகிறோம். கத்திரிக்காய் செடியில் இருக்க கத்திரிக்காயெல்லாம் நம்ம இப்போ பிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் செடியில் எப்பயுமே கத்திரிக்காய் பிக்கும் போகும்போது பொறுமையாக பிக்கணும். ஏன்னா அந்த கத்திரிக்காயில் முள் இருக்கும், அது நம்ம கையில் குத்திடும். அதனால் பொறுமையாக தான் பிக்கணும். நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா. ஏன்னா நம்ம ரொம்ப கவனமாக பிக்கலைன்னா நம்ம கையில் குத்திடும் அதோட முள். நம்ம செடியில் இருக்க கத்திரிக்காயெல்லாம் இன்றைக்கி பிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி செடிங்க இன்றைக்கி தக்காளிலாம் பழுத்திருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா பிச்சிடலாம். அந்த அறுவடை முடிகிறப்ப நான் இன்றைக்கி நம்ம ஆஸ்கியா கார்டனில் என்னென்ன அறுவடை செஞ்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். கத்திரிக்காய் செடியில் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கிறதற்கும் கத்திரிக்காய் செடி நன்றாக வளர்வதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி போன வீடியோவிலேயே நான் போட்டிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. நீங்களும் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கலர் கத்திரிக்காய் செடி வளர்க்குறீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதையும் நம்ம கத்திரிக்காய் செடியெல்லாம் பாருங்கள், ரொம்பவே இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் செடி தழையெல்லாம் கட் பண்ணுறதன் மூலியமாக தான் செடி பார்த்திங்கன்னா சூப்பராகவே வளரும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்ச கத்திரிக்காய் மற்றும் தக்காளி இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி தேவையானதை மட்டும் அறுவடை செஞ்சிட்டோம். நம்ம தக்காளிங்களும் காய்ச்சி இருந்தது, அதனால் அறுவடை செஞ்சாச்சு.